இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கீழே 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் ரெண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க y greater than or equal to c greater than or equal to o greater than or equal to f less than or is equal to b. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, b greater than f, அதாவது b யோட f சின்னது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க f இருக்கு, இங்க less than, equal to வந்தா அதை விட்டுருங்க, அடுத்தது இங்க b இருக்கு, ஆரையும் விட்டுருங்க, இந்த equal to விட்டுருங்க. ஸோ இங்க b இருக்கு, அப்போ b யோட f சின்னதாக தான் இருக்கு. சரிங்களா, இந்த கிரேட்டர் சிம்பிள் பாருங்க, இது சின்னதாக தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. அடுத்தது r greater than c அப்படிங்கிறாங்க, அதாவது r விட c சின்னது அப்படிங்கிறாங்க. ஸோ r இங்க இருக்கு, c இங்க இருக்கு, இந்த இடைப்பட்டல இங்க பாருங்க, இங்க கிரேட்டர் than இருக்கு, இங்க லெஸ் than சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மாத்தி மாத்தி வந்துச்சுன்னா அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும் ஃபாலோ, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, y greater than u greater than or equal to z greater than or equal to k is equal to x less than or equal to b less than or equal to a. So first conclusion u is equal to x, second conclusion u greater than xங்கிறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பேங்கிங் எக்ஸாம்ல இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ் இருக்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கு எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, நம்ம கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எக்ஸாம்ல கொஞ்சம் யோசிச்சா போதும், நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ப்ரீவியஸாக பேங்கிங் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.